இறந்தது எங்கள் பையன். பேர் ரவிகிருஷ்ணா, 29 வயசு. வீட்டுக்காரர் இருந்து 10 வருஷம் ஆச்சுங்க. பையன் பாதி தான் படித்தான், மேற்கொண்டு படிக்க முடியல. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து தான் மறுபடியும் படித்து இப்போ தான் இன்ஜினியர் பிடெக் முடிச்சுட்டு சொந்தமாக வேலை இப்போ 2 வருஷமாக தான் வேலை எடுத்து செஞ்சுட்டு இருந்தான். இப்போ தான் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு எங்கள் ஃபேமிலி. அப்புறம் அதுக்கப்புறம் இப்போ இந்த சம்பவத்தில் அவனும் இதாகிட்டான். இப்போ இந்த ஒரு 8 மாதமாகவே ரொம்ப எப்படி சொல்லட்டுங்க இருக்கிறோம், அவ்வளோதான். மற்றபடி பெருசாக எதுவும் சொல்கிறக்கில்ல. எது வேலைக்கு போகிறோம் வரோம், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. பெருசாலாம் சொல்ல முடியாது. நல்லா இருக்கும்னு எந்த நேரமும் எப்படிங்க சொல்லட்டும், அவன் ஞாபகம் தான். என்னைக்குமே அவன் மறக்க முடியாது, மறக்கவும் மாட்டோம். அவன் நினைவு இல்லாத நேரம் இல்லை. ஆனாலும் அவன் எங்கேயும் போயிருக்கான் வருவான் அப்படின்னு தான் இருக்கோம் நாங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும். சரி, இப்போ கூப்பிட்டு வேலை கொடுத்தாங்க எங்களுக்கு, அதுவும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. எல்லோரும் சொல்கிறாங்க எதுக்கு உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, எல்லோரும் எப்படி எல்லோரும் ஒவ்வொரு பிரச்சனையில் தான் இருக்கோம். இந்த வேலை வந்துச்சுன்னா எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல் தான். சந்தோஷமாக இருக்குது அவர் கொடுத்தது. நாங்கள் இப்போ அவரை பார்க்கலைங்க, நான் பார்க்கல, அவங்க தான் பார்த்தாங்க. நாங்கள் சென்னையில் பார்த்தது தான் அவரை, இங்கே நான் பார்க்கல அவரை. சந்தோஷமாக தாங்க இருக்குது. பொண்ணுக்கு வேலை கிடச்சிருக்கு, சந்தோஷம் தாங்க. அதை வச்சு நாங்கள் எங்கள் ஃபேமிலி, அவன் என்னை பார்த்துக்குவா, பிரச்சனை இல்லைங்க. நான் தனியாக தான் இருக்கேன், எனக்கு எந்த சப்போர்ட் யாரும் இல்லை. அதனால் வேலை கிடச்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஊர் வடிவேல் நகர்னா கரூர் தான். இதில் வந்து எங்கள் அண்ணன் இறந்துட்டாங்க. இப்போ எனக்கு ஒர்க் கொடுத்துருக்காங்க. இந்த வேலை எப்படி பார்க்குறீங்க? அண்ணன் இறந்த நிலையில் வந்து இப்போ வேலை கொடுத்துருக்காங்க. இந்த வேலை எப்படி ரொம்ப யூஸ் ஆகும்னா, எங்கள் அப்பா இல்லை, அண்ணன் மட்டும்தான். அண்ணன் தான் சம்பாதிச்சிட்டு இருந்தான். இப்போது அண்ணா இறந்துட்டான், அம்மாவும் நல்லா பார்த்துக்கலாம். அப்பா 10 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாரு. நான், அம்மா, அண்ணா 3 பேர் தான் இருந்தோம். அண்ணா அன்னைக்கு இதில் இறந்துட்டோம். அப்போ நானும் அம்மாவும் இருக்கோம். சிஎம் எதுவும் சொல்லிங்கண்ணா, ரொம்ப எமோஷ்னல் ஆனார், அழுதாரு, கன்சோல் பண்ணார். ஆர்டர் கொடுத்தாங்க, வாங்கிட்டு வந்துட்டோம். யூனியன் ஆஃபீஸில் ஜூனியர் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்கண்ணா. அம்மாவும் நல்லா பார்த்துக்கலாங்கண்ணா. அம்மாவை பார்த்துக்கலாம், யாருமே இல்லை, அம்மா மட்டும்தான் இருக்காங்க. அம்மாவும் நல்லா பார்த்துக்கலாம். நாளைக்கு அம்மா யாருக்கிட்டே எதுவும் கேட்க வேணாம், நான் வேலைக்கு போவேன். நான் பிகாம் சிஏ முடிச்சிருக்கேங்கண்ணா, எம்பிஏ படிச்சுட்ருக்கேங்கண்ணா. பிரியதர்ஷினி. என் பேர் நிவேதிதாங்கண்ணா, வெள்ளக்கோவிலேருந்து வரோம். என்னோட வீட்டுக்காரர் மொபைல் ஷாப் வச்சுருந்தோம். அண்ணாக்கு தேங்க்ஸ் தான், நன்றி தான். இந்த வேலையை கொடுத்ததுக்கு அண்ணாக்கு ரொம்ப நன்றி. யூனியன் ஆஃபீஸில் வேலை கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஆமாங்க, அவரோட துக்கத்தை வெளிப்படையாக பகிர்ந்துக்கிட்டாருங்க. ரொம்ப கஷ்டம் தான். ஒரு பையன் இறந்தது, பாசமாக வளர்த்தி எல்லாம் அவர் தான் வந்து இப்போ எங்கள் பையனுக்கு 2வது பையனுக்கு படிப்பு எல்லாமே இது பண்ணுறாங்க சிஎம் சார். அப்புறம் ஹெல்த் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. அது இல்லாமல் ஒய்ஃபுக்கு ஜாப் தரேன்னு இருக்காங்க. ஆனால் இப்போ வந்து பெண்டிங்கில் இருக்குது. நான் கவர்மெண்ட் ஸ்டாஃப் ரயில்வே, அதனால் இப்போ பெண்டிங்கில் அது சொல்லியிருக்கோம். சிஎம் சார்ட்ட அவர் ஏற்பாடு சொல்லியிருக்காரு, கலெக்டர் ஆஃபீஸில் பார்த்துட்டு சொல்லி இது பண்ண சொல்லியிருக்கேன், என்னை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கேன். சேலம் ஏறிட்டேன், சொந்த ஊர். இங்கே கரூரில் ஒர்க் பண்ணுறோம். இங்கே ஒர்க் பண்ணுறேன். பையன், என்னோட பையன் ஸ்ரீநாத் பேர், 15 வயசு, இறக்கும்போது. அது கஷ்டம் தான், எல்லாம் பயங்கர கஷ்டம் தான். இப்போ வந்து ஒரே பையன். இப்போ 2வது இப்போ குழந்தை பிறந்துருக்கு. அதான் ஒய்ஃப் வரல.